வணக்கம். ஸ்ரீ சாயி சச்சரிதத்தின் அத்தியாயம் 7 பார்ப்போம். வியத்தகு அவதாரம், சாயிபாபாவின் குணாதிசயங்கள், அவரின் யோக சாதனைகள், அவரின் எங்கும் நிறைத்தன்மை, குஷ்டரோக அடியவனின் சேவை, குழந்தை கபடேயின் பிளேக் வியாதி, பண்டரிபுரத்துக்கு செல்லல். வியத்தகு அவதாரம். சாயிபாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார். அவர் தவ்தி 22 அரை அடி நீளமும் 3 அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல், கண்ட யோகம், உடல் உறுப்புகளை தனியாக கலற்றி பின்னர் சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கைத்தேர்ந்தவராக இருந்தார். அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு யவனரை போன்று தோற்றமளித்தார். நீங்கள் அவரை ஒரு யவனர் என்று கருதுவீர்களானால் ஒரு சமயாசாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார். அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை. இந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார். கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை கிருஷ்ணர் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம் உரிய முறைப்படி தெரிவித்தார். ஈத் திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார். ஒருமுறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத் முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர். 4 நாட்களுக்கு தாபூத்தை மசூதியில் வைக்க சாயிபாபா சம்மதித்தார். 5வது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருந்தும் தன்மையே இன்றி மசூதியிலிருந்து அதை அப்புறப்படுத்தினார்கள். நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுவீர்களானால் காது குத்தப்பட்டிருந்தார். நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார். ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹிப் சாந்தோர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுன்னத் செய்யப்படவில்லை. பி தேவ் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாயிலீலா சஞ்சிகையில் பார்க்க நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போதும் மசூதியில் வாழ்ந்தார். முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார் மற்றும் முகமதிய மதத்திற்கு விரோதமான பின்வரும் 3 பழக்கங்களையும் கொண்டிருந்தார். அதாவது திருக்கையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணியடிப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பஜனை தண்ணீரால் சாயிபாபாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலியன எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சிரேஷ்டர்களும் அக்னிஹோத்திரிகளும் தங்கள் வைதீக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தனர். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடைத்து ஊமையானார்கள். எனவே அவர் ஒரு முகமதியரா ஹிந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்க்க இயலாததாய் இருந்தது. இது அதிசயமல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுதும் அர்ப்பணித்து சரணாகதியடைந்து அவருடன் ஒன்றிவிடுப்பவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்தில் கொள்வதற்கு ஏதுமில்லை. சாயிபாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துக்களுக்குள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை. பக்கிரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். நாய்கள் அவைகளின் வாயால் உணவை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவிடவில்லை. சாயிபாபா அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த வியக்கத்தகு அவதாரமானவர். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற்றேன். அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை. உண்மையில் சாயிபாபா பரிபூரண ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மையும் சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது. அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடையதான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான். முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர். எப்போதும் அவர் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்போதும் தம் நாவினால் அல்லா மாலிக் என மொழிந்தார். அவர் விவாதத்தையோ கலக்கத்தையோ விரும்பவில்லை. அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடன் இருந்தார். எப்போதும் முழு வேதாந்தங்களையும் போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது.
அரசர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டார். அனைவருடைய ஆழ்ந்த ரகசியங்களை அவர் அறிவார். அதை அவர் மொழிகளால் வெளிப்படுத்தப்பட்ட போது அனைவரும் வியந்தனர். சர்வ ஞானங்களின் கருவூலம் அவரை, எனினும் அறியாதவர் போல் நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாயிபாபாவின் குணாதிசயங்கள். அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவரும் அவரை ஷீர்டியில் இருக்கும் பரமாத்மாவை என்று நம்பினர். சாயிபாபாவின் குணாதிசயங்கள். பாபாவின் அற்புதங்களை விளக்கத் தெரியாத அறிவிலி நான். ஷீர்டியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோவில்களையும் அவர் பழுது பார்க்க செய்தார். சனி, கணபதி, சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதை, மாருதி முதலிய எல்லா கோவில்களையும் தாத்யா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார். அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது. தட்சிணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. ரூ. 20 சிலருக்கும் ரூபாய் 15 அல்லது 50 மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது. இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர். கொடியவர்கள் நல்லவர்களாக திரும்பினார்கள். சில சந்தர்ப்பங்களில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது. பல தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தனர். குருடர்கள் தமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையடைந்தார்கள். சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.